வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடந்து வருகின்றது. இன்னும் 10 மாதங்களில் பதவிக்காலம் நிறைவடைவதை ஒட்டி 2026 தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் இப்பொழுதே வியூகம் வகுத்து வருகின்றன. அந்த வகையில் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் காங்கிரஸ், திமுகவினர் ஏற்கனவே மாநிலம் முழுவதும் மக்களை சந்தித்து பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். அதேபோல் என்ஆர் காங்கிரஸ் கட்சியும் தொகுதி வாரியாக நிர்வாகிகளை அறிவித்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றது. பாஜகவும் தேர்தலை சந்திக்கும் வகையில் ஆட்சியிலும் கட்சியிலும் மாற்றங்களை செய்து வருகின்றது. அந்த வகையில் பாஜக அமைச்சரான சாய் சரவணகுமார் டெல்லி மேலிட உத்தரவின் பேரில் கடந்த 27ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக புதிய அமைச்சராக ஜான்குமார் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களான ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோரும் தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தனர். இவர்களுக்கு பதிலாக நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக காரைக்கால் ராஜசேகரன், தீபாய்ந்தான், செல்வம் ஆகியோர் நியமிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இதற்கான பரிந்துரை கடிதங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து புதிய அமைச்சர் பதவியேற்பு எப்பொழுது என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் 10 நாட்களுக்கு மேலாகியும் மத்திய அரசிடமிருந்து அமைச்சர் மாற்றத்துக்கு ஒப்புதல் கிடைக்காமல் இருந்தது. இந்நிலையில் இன்று புதிய அமைச்சர் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை நியமிப்பதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த சாய் சரவணகுமாரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு ஜான்குமார் புதிய அமைச்சராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாஜகவை சேர்ந்த ராஜசேகரன், செல்வம், தீபாய்ந்தன் ஆகியோரை நியமன சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் ஜான்குமாருக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். இதேபோல் அன்றைய தினமே சபாநாயகர் அலுவலகத்தில் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேரும் பதவியேற்பார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜான்குமாருக்கு இலாகா ஒதுக்கீடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியலுக்கு வந்த நாள் முதல் தோல்விகளே தழுவாமல் வெற்றி வாகை சூடி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்தான் காமராஜ நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள். இவர் தனது அறக்கட்டளை மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், நிதி உதவிகள் என செய்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் களம் கண்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக மகுடம் சூடினார். சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பொருள் உதவிகளையும் செய்து வரும் இவருக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு உள்ளது. தற்பொழுது புதுச்சேரி அமைச்சரவையில் புதிய அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கும் ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகரும் கல்வியாளருமான VCC நாகராஜன் அவர்களை நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து மலர் கொடுத்து வழங்கி தொடர்ந்து ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பில் பாஜக பிரமுகர் குமாரும் VCC என் கோகுல் உடன் இருந்தனர். புதுச்சேரி மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை சார்பில் சோலை நகர் பகுதியை சார்ந்த 150க்கும் மேற்பட்ட முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மீன் வியாபாரம் செய்யும் 150 மகளிர்களுக்கு விலையில்லா குளிரிடும் பெட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மீன் வியாபாரம் செய்யும் மீனவ மகளிருக்கு குளிரூட்டும் பெட்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மீனவ நலத்துறையை துணை இயக்குநர் மீரா சாஹி மற்றும் ராஜேந்திரன் நல ஆய்வாளர்கள் அந்தோணி ஆறுமுகம் உட்பட ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடையே பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார், கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் முதியோர் பென்ஷன் வாங்குவதற்கு சிரமமாக இருந்த நிலையில் தற்பொழுது என்ஆர் தலைமையிலான ஆட்சியில் அனைத்து நலத்திட்டங்களும் வீடு தேடி வருவதோடு மக்களின் நலன் சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவதில் மக்கள் மீது அக்கறை கொண்ட தலைவராக, மக்கள் முதல்வராக தற்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி செயல்பட்டு வருவதாகவும், இதுபோன்ற ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் அப்பொழுதைய முதலமைச்சர் தனது தலைவரான ராகுல் காந்தியிடமே வழக்கம் போல் பொய்யான தகவல்களை கொடுத்தவர். அவர் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருப்பார் என்றும், தற்பொழுதைய முதலமைச்சரும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரான நானும் மீனவ மக்களின் நலன் சார்ந்து செயல்படுவதோடு உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக உதவி செய்வதையே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகின்றோம் என தெரிவித்தார். மீனவர்களுக்கு முக்கியமா இந்த அரசாங்கம்
ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸில், அதாவது முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் இந்த மீனவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்யுது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை கடலூரில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் நிலையில் புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழில் முனைவோர், மீனவர்கள், விவசாயிகள் மற்றும் சமூக அமைப்பினர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இறுதியாக பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, வர்த்தகர்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளதாகவும், நான் முதலமைச்சராக பணியாற்றிய காலங்களில் வறட்சி, புயல், கொரோனா என பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் சிறப்பாக பணியாற்றியதாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் பேரிடர் இல்லாத காலத்திலேயே சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அடிப்படையில்தான் விவசாயிகள் தற்பொழுது விவசாயம் செய்து வருகின்றேன். கடலூர் மாவட்டத்தில் பிரதான தொழில் விவசாயம். அதிமுக ஆட்சியில் குடிசை இல்லாத மாவட்டமாக அறிவித்து 1000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது. அதிமுக அரசு மக்கள் அரசு, தொழில் சிறப்பாக நடத்த அதிமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது என கூறினார். சட்டம் ஒழுங்கு அதிமுக ஆட்சியில் கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்பொழுதைய ஆட்சியில் கட்டுக்குள் இல்லை என்றும், ஒரு மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் இந்த மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும் என கூறிய எடப்பாடி பழனிசாமி, எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன் தரக்கூடிய ஆட்சியாக அதிமுக ஆட்சி அமையும் எனவும், கடலூரில் மக்கள் எதிர்ப்பை மீறி பேருந்து நிலையத்தை மாற்றுவது சரியில்லை, இதற்காக நடைபெறும் போராட்டத்திற்கு அதிமுக துணை நிற்கும் என கூறினார். தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026 பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என கூறி புறப்பட்டு சென்றார். இதனிடையே புதுச்சேரி வந்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், MP செல்வ கணபதி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில செயலாளர் NSJ ஜெயபால், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். சந்திப்பின் பொழுது அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக முன்னாள் அமைச்சர் MG சம்பத் ஆகியோர் உடன் இருந்தனர். நாங்கள் நகரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பஸ் ஸ்டாண்டை மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வேலைக்கு வரவங்களும் நாங்கள்லாம் நார்த் இந்தியன்ஸ் நம்பி யாருமே இல்லை, எல்லாம் லோக்கல் அளவை நம்பி தான் இருக்கோம். நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு 2 மாத காலம் நான் பணியாற்றினேன். அந்த காலகட்டம் ஒரு இக்கட்டான காலகட்டம். முதல்ல பார்த்தீங்கன்னா வறட்சி, 2வது புயல், கஜா புயல், 3வது கொரோனா. பெரும்பான்மையோடு அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். நன்றி, வணக்கம். புதுச்சேரி பூரணாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் முடிந்து வீதி உலா காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் பிரம்மோற்சவ விழாவில் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று நடைபெற்றது. இதில் கரகம் புறப்பாடு நடைபெற்று முடிந்தவுடன் சுமார் 100கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தீமிதி திருவிழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் மற்றும் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதம் புருஷோத்தமன் உள்ளிட்ட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த மாதம் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா நாட்களில் தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி நேற்று இரவு நடைபெற்றது. முன்னதாக காலையில் திரௌபதி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இரவு திரௌபதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரோட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து திரளான பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் இன்று மஞ்சள் நீராட்டுடன் சுவாமிகள் வீதியுலா நடக்கின்றது.
தெலுங்கானா, ஆந்திரா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள தவளீஸ்வரம் அணை நிரம்பியதால் ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கோதாவரி ஆற்றின் அருகில் உள்ள புதுச்சேரியின் ஏனாம் பகுதி மீனவர்கள் கோதாவரி ஆற்றின் கரையோரம் வலைகளை வீசி மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் மீனவர் ஒருவர் வலையில் சுமார் 3 கிலோ எடை கொண்ட புலாசா என்ற வகை மீன் சிக்கியது. மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் இந்த மீன் ஆந்திர மக்களால் விரும்பி சாப்பிடப்படுகின்றது. அதிக சுவை மற்றும் புரதச்சத்து நிறைந்த இந்த மீனை ஏலம் எடுப்பதில் கடும் போட்டி நிலவியது. இறுதியில் அந்த மீன் ரூபாய் 18,000 ஏலத்தில் எடுக்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.